இறைவனின் படைப்பில் எத்தனையோ அதிசயங்கள் உலகம் முழுவதும் காணப்படுவது எல்லோரும் அறிந்தது. அந்த வகையில் ஒரு சில இடங்களில் உள்ள கோவில்களில் சிவபெருமான் மற்றும் விநாயகர் ஆகியோர் நிறம் மாறுவது போன்று சனி பகவானும் இங்கே எப்பொழுது நிறம் மாறி காட்சியளிக்கிறார் என்று பார்க்கலாம் வாருங்கள். நவகிரகங்களில் பிரதானமானவராக காட்சியளிக்கின்ற சனி பகவான் சூரியனுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்தவர் ஆவார். யமதர்மராஜரின் சகோதரன் ஆகிய சனீஸ்வரன் சிவபெருமானை குறித்து தவம் செய்து ஈஸ்வர பட்டம் பெற்று நவகிரகங்களில் ஒருவராக இடம் பிடித்தார். இவர் சிறந்த நீதிமானாக திகழ்வதால் மனிதர்கள், தேவர்கள், தெய்வங்கள் உட்பட எல்லோரும் இவரை கண்டாலே காணாமல் போய்விடுவர். சனியை போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பது பழமொழியாகும். இவரது கால் சற்று ஊனமாக இருப்பதன் காரணமாக எங்கு சென்றாலும் மெதுவாகவே இவரால் செல்ல முடியும். அதனாலே இவர் தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் ஆகிற போது சனியினால் 7.5 சனி, கண்டகச் சனி, அஷ்டமச் சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் ஏற்படும். சனி கிரகத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் சனி பகவானுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களான திருநள்ளாறு, தேனி அருகே குச்சனூர், ஆரணி அருகே ஏரிக்குப்பம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஷீரடியில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சனி சிங்கனாப்பூர் போன்ற இடங்களுக்கு சென்று வணங்கிட நிவர்த்தியாகும். மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தில் உள்ள சனி சிங்கனாப்பூரில் வீற்றிருக்கின்ற சனி பகவான் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார். சனி சிங்காப்பூர் என்று உள்ளூர் மக்களால் அழைக்கப்படுகின்ற இந்த ஊரில் அனைத்து வீடுகள், வங்கிகள், காவல் நிலையம், கடைகள் போன்ற எங்குமே கதவுகள் கிடையாது. அதற்கு பதிலாக திரைசீலைகள் மட்டுமே தொங்க விட்டிருப்பர். அந்த அளவிற்கு இந்த ஊர் மக்களுக்கு எந்த திருட்டு பயம் இல்லாமல் சனி பகவான் காவல் காத்து வருவதாக நம்பிக்கை. அந்த ஊரில் யாராவது திருட்டு வேலையில் ஈடுபட்டால் அவர்கள் கண் பார்வை பறிபோகும் என்பது கடந்த கால வரலாற்று பதிவுகளாக உள்ளது. இங்குள்ள சனி பகவான் சுயம்பு மூர்த்தியாக 5 அடி உயரமுள்ள கருங்கல் வடிவில் காட்சியளிக்கிறார். இங்கு ஆண்டுதோறும் வைகாசி அமாவாசை தினத்தன்று சனி பகவான் ஜெயந்தி தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் வைகாசி அமாவாசை நாளில் இந்த சனி பகவான் நீல நிறமாக மாறுவது இன்று வரை அதிசயமாகும். அன்றைய தினம் நீல நிற மலர்கள், சங்கு பூ மற்றும் வன்னி இலைகளை மாலையாக கோர்த்து அணிவித்திட மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. எனவே அந்நாளில் சனி சிங்காப்பூர் சென்று நேரிலோ அல்லது அவரவர் இருந்த இடத்திலிருந்தே இந்த சனி பகவானை வணங்கிட வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சனி சிங்காப்பூரில் உள்ள சனி பகவானின் ஆற்றல் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிந்திட இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். சனி பகவான் எப்படி ஊனமுற்றார் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.